நடிகர் ரவிமோகன் பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் தனது பெற்றோரை கூட சந்திக்க அனுமதிக்காமல் தான் தனிமையில் அடைக்கப்பட்டதாக அவர் தனது அந்த அறிக்கையின் வாயிலாக கூறியிருக்கிறார். அவரது திருமண வாழ்க்கை தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒரு எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து வருகிறார். அவரும் அவரது மனைவியிருந்து பிரிந்து விட்டதாகவும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த காலத்தில் பெற்றோரை கூட சந்திக்க அனுமதிக்க முடியாமல் தனிமையில் அடைக்கப்பட்டதாக அவர் நடிகர் ரவிமோகன் தற்போது ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். கடந்த கால தன்னுடைய திருமண வாழ்க்கை தொடர்பாகவும் அதில் தனக்கு ஏற்பட்ட துன்ப சம்பவங்கள் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அவர் எக்ஸ் தளத்தில் நடிகர் ரவிமோகன் பகிர்ந்து வரும் என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் தற்போது அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்து மிக பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது பெற்றோரை கூட சந்திக்க முடியாமல் அனுமதிக்கப்படாமல் தனிமையில் அடைக்கப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். எனது அமைதி பலவீனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தன்மானத்திற்கு எதிராக நான் போராட வேண்டி இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதைத்தான் நாம் ரவிமோகனுடைய அறிக்கையாக பார்த்து வருகிறோம். கடந்த காலத்தில் அவரது பெற்றோரை கூட சந்திக்க முடியாமல் தனிமையில் அடைக்கப்பட்டதாகவும் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை அவர் பதிவிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். தனது திருமண வாழ்க்கை குறித்தும் அதே போன்று அவரது மனைவி வீட்டாரடு குறித்தும் பல்வேறு தகவல்களையும் கடந்த காலத்தில் அவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தார், அறிக்கை வாயிலாகவும் வெளியிட்டிருந்தார். அதே போல திருமண பந்தத்திலிருந்து அவர் விலகிவிட்டதாகவும் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் விவாகரத்து கோரும் முடிவை எனது குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்களிடம் தெரிவித்து விட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். மற்றும் என் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்ட எனது நண்பான ரசிகர்களிடம் நான் ஏற்கனவே மனம் திறந்து கூறிவிட்டேன் என்றும் எனது முன்னாள் மனைவி உட்பட பலரும் தன்னை இதுபோன்ற துன்பச் செயல்களில் ஈடுபடுத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனது அமைதி பலவீனமில்லை. என் தன்மானத்திற்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படும் போது பதில் சொல்ல வேண்டியாக இருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் நான் வீட்டை விட்டு வெறும் கையோடு தான் வெளியேறிய போது எனக்கு துணை நின்றவர் குறித்தும் அவர் பதில்களை கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக ரவிமோகனுடைய திருமண வாழ்க்கை குறித்தும் அவரது அந்த மன வாழ்வு குறித்த பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டே வந்தன. அது மட்டுமல்ல, தற்போது அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் குறித்தும், குறிப்பாக கெனிஷாவுடன் அவர் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அடிக்கடி வெளியாகி இருந்த சூழ்நிலையில் அண்மையில் வந்திருந்த ஒரு திருமண நிகழ்விற்கு கூட அவர் கெனிஷாவுடன் வந்திருந்தார். அதே போன்று பல போட்டோக்களும் அண்மையில் வெளியாகியிருந்தன. இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்காக அவர் தற்போது பதிலளித்திருக்கிறார். வீட்டை விட்டு தான் வெளியேறிய போது அவருக்கு உறுதுணையாக நின்றவர் கெனிஷா என்றும் தனக்கு துணையாக நின்றவர் என்றும் சொல்லியிருந்தார். தன்மானத்திற்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படும் போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், வீட்டை விட்டு வெறும் கையோடு தான் வெளியேறிய போது துணையாக இருந்தவர் கெனிஷா என்றும் ரவிமோகன் பதிவிட்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் தற்போது உறவில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அதற்கு பதிலாக இந்த அறிக்கையை ரவிமோகன் வெளியிட்டிருக்கிறார். நான் வீட்டை விட்டு வெறும் கையோடு வெளியேறிய போது எனக்கு துணை நின்றவர் கெனிஷா என்றும் ரவிமோகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த தவறும் செய்யாத நான் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் முடிவு வர வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் ரவிமோகன் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் நடந்த திருமண விழாவில் கெனிஷாவுடன் ரவிமோகன் பங்கேற்றிருந்தது பலரது கேள்விகளையும் பலருக்கும் கேள்விகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் தற்போது அவர் நீண்ட நெறிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டு அவர் பதிலளிக்கக்கூடிய வகையில் பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் பெற்றோரை கூட சந்திக்க முடியாமல் தனிமையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் தனியாக எந்த விதமான கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்த போதும் தனக்கு யாரும் பக்கபலமாக இருந்ததில்லை என்றும், தனது தனிமை கூட தற்போது மிகுந்த வேதனைக்குரியதாக இருந்தது என்றும் பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். எனது அமைதி பலவீனம் இல்லை. என் தன்மானத்திற்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படும் போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், விவாகரத்து கோரும் முடிவை என் குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களிடம் ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும், அனைவருடைய தனியுரிமையையும் பாதுகாக்கும் விதமாகவும் தான் இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார்.
அது மட்டுமல்ல, என் மீதான ஆதிக்கம் அனைத்தையும் கடந்துவிட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கெனிஷா குறித்தும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் வீட்டை விட்டு வெறும் கையோடு வெளியேறிய போது எனக்கு பக்கபலமாக இருந்தவர். எந்த தவறும் செய்யாத நான் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிந்த முன்னாள் மனைவி உட்பட அனைவரின் தனியுரிமையையும் பாதுகாக்கும் உண்மையான விருப்பத்துடன் விவாகரத்தை தேர்வு செய்தேன் என்றும், மேலும் இதை ஊக்குவிக்கவோ அல்லது பழி சுமத்தவோ வேண்டாம் என்றும் ரவி மோகன் குறிப்பிட்டிருக்கிறார். எனது அமைதி ஒரு பலவீனம் இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தனது தன்மானத்திற்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படும் போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார். நான் எந்த தவறும் செய்யாத போதும் கூட குற்றவாளி ஆக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். என் மீதான ஆதிக்கம் அனைத்தையும் கடந்து மீண்டும் உயர்வேன் என்றும் ரவி மோகன் அறிக்கையில் பதிவிட்டிருக்கிறார். விவாகரத்து கோரக்கூடிய முடிவை எனது குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்களிடம் தெரிவித்து விட்டேன் என்றும் கூறியிருக்கக்கூடிய ரவிமோகன், பிரிந்த முன்னாள் மனைவி உட்பட அனைவரின் தனி உரிமையையும் பாதுகாக்கும் உண்மையான விருப்பத்துடனேயே விவாகரத்தை தேர்வு செய்தேன் என்றும் கூறியிருக்கிறார். இதை ஊக்குவிக்கவோ அல்லது பழி சுமத்தவோ வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். பொது கதைகளில் என் குழந்தைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதை பார்ப்பதுதான் என்னை மிகவும் வருத்தப்படுத்துகிறது. நிதி ஆதாயத்திலும் பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டுவதிலும் வேரூன்றி இருந்தேன். அதே நேரத்தில் நாங்கள் பிரிந்ததிலிருந்து நான் வேண்டுமென்றே அவர்களிடமிருந்து ஒதுக்க வைக்கப்பட்டுள்ளேன் என்றும் கூறியிருக்கிறார் ரவி மோகன்.